மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்க்கின்ற விடயம் இந்த அன்கான்சுமேட்டட் மேரேஜஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆண் பெண் இருவரும் திருமணம் முடித்த பிற்பாடு ஒரு வெற்றிகரமான சக்சஸ்ஃபுல் பாலியல் தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்ளாததுக்குரிய காரணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது மற்றவர்களுக்கு கூட பொருத்தமானது ஒன்று. அதாவது யாருக்கு தொப்பி அளவாக இருக்கின்றது அவர்கள் போட்டுக்கொள்ளலாம் என்றபடியினாலே மற்ற திருமண உறவிலே இருப்பவர்களுக்கும் நான் சொல்லுகின்ற காரணங்கள் பொருத்தமாக இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே இந்த மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராம்ல பார்ப்பவர்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்த தயங்க வேண்டாம். அதே நேரத்தில் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப் அல்லது இமோ ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அடுத்த முக்கியமான ஒரு காரணம், இந்த தாம்பத்திய உறவிலே ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு சொல்லுவோம் பாஸ்ட் செக்ஷுவல் ட்ரோமா ஆர் ஸ்ட்ரிக்ட் அப்ரிங்கிங். அதாவது ஒருவருக்கு பாஸ்ட் செக்ஷுவல் ட்ரோமா. சில பெண்களோ ஆண்களோ 2வது 3வது திருமணம் முடிப்பார்கள். எனவே முதலாவது திருமணத்திலே ஒரு பெண்ணுக்கு அல்லது அவர் காதலிக்கின்ற போது தன்னுடைய ஆண் நண்பருடன் அவருக்கு ஏற்பட்ட ஒரு பாஸ்ட் ட்ரோமா, ஒரு உடலில் ஏற்பட்ட மனசில் ஏற்பட்ட ஒரு வடு காரணமாக இருக்கலாம், அல்லது மிகவும் ஸ்ட்ரிக்டாக வளர்க்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம். இவ்வாறு இந்த 2 பேரையுமே நாங்கள் பார்க்கின்ற போது இருவருமே திருமணம் முடித்த பிற்பாடு பாரதூரமாக பாதிக்கப்படுவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ, சாதாரணமாக நான் ஆண்களை கண்டிருக்கின்றேன், முதலாவது திருமணத்திலே அந்த ஃபர்ஸ்ட் நைட்லேயே அந்த திருமண உறவு உடைந்து விடுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் பல காரணங்கள் அந்த ஆண் எனக்கு சொல்லியிருக்கார். சில பேர் சொல்ல தன்னுடைய மனைவியுடன் தான் ஒழுங்காக செக்ஸ் பண்ண முடியாமல் இருக்கிறபடினாலே தன்னுடைய மனைவி விட்டு போட்டு போனார் என்று சொல்லலாம். அல்லது பெண்ணாக இருக்கலாம், பெண்ணுக்கு அந்த முந்தைய கணவரோ அல்லது முந்தைய காதலனோ மிக ஒரு கொடுமைக்காரனாகவும் அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துகிற ஒருவராகவும், அதே நேரத்தில் சில பேரை நான் கண்டிருக்கிறேன் சாப்பாடு கூட கொடுக்காமல் அந்த பெண்ணை வைத்திருக்கிற ஒருவராகவும் இருந்தால் அதே பெண் மீண்டும் ஒரு திருமண பந்தத்திலே இணைகின்ற போது அந்த மனசிலே ஏற்பட்ட அந்த பாஸ்ட்ரோமா, பழைய அந்த பிரச்சனை அந்த பெண்ணுக்கு இந்த கணவரை பார்க்கின்ற போதும் திருப்பி ஞாபகம் வருகிறது. எனவே இதன் காரணமாகவும் இந்த பிரச்சனை கூடக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே முக்கியமாக கவனித்துக் கொள்ளணும், இறுக்கமாக வளர்க்கப்படுகிற குழந்தைகள். உங்களுக்கு தெரியும், எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இறுக்கமாக நாங்கள் வளர்க்கின்றோமோ அந்த பிள்ளைகளை வெளியில விட்ட பிறகு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அவ்வாறு ஆடு மாடுகளை ஒரு மந்தே நாங்கள் ஒரு வடிவாக ஒரு கூட்டுக்குள்ளே அடைத்து வைக்கிறோம், ஒரு வேலியெல்லாம் போட்டு வைத்திருக்கிறோம். திறந்து விட்டோன்னு நீங்கள் பார்க்கலாம், அந்த ஆடுகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைகளை நோக்கி ஓடும். அதே போலதான் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கின்ற போது கட்டாயமாக ஸ்ட்ரிக்ட் அவசியம், கண்டிப்பு அவசியம், அன்பு அவசியம். இதை 2 பேலன்ஸ் பண்ணி போகணும். அன்பும் கண்டிப்பும் நடுவாக போகணும். ஒன்று கண்டிப்பு கூடினால் பிரச்சனை வரும், அன்பு கூடினாலும் பிரச்சனை வரும். உங்களுக்கு தெரியும், என்று எங்களுடைய நாட்டில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். பெரிய கவலையாக இருக்கிறது என்ன, அன்பு கூடின காரணத்தினாலே அம்மா அப்பா நான் நினைத்ததெல்லாம் செய்து தருவார்கள் என்றுதான் இந்த பெண் பிள்ளைகள் நினைக்கிறார்கள். சாதாரணமாக தகப்பன்மார் தங்களுடைய பெண் பிள்ளைகளை நல்லாக செல்லம் கொடுத்து வளர்ப்பார்கள், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பார்கள். அது பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பு அவசியம். இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருக்கிறது. ஒரு பிள்ளை இப்படியே வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை கடைசியிலே 16 வயசு வருகின்ற போது வீதியிலே அந்த தகப்பனினுடைய காரினுடைய டயரை கலட்டி போட்டு ஒருவனுடன் அவர் போய்விட்டார். என்ன காரணம்? கடைசியில் கழித்த போது அப்பா நான் நினைச்சேன், நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு வாங்கி தருது என்றபடியாக நான் தெரிவு செய்த என்னுடைய காதலரை கூட என்னுடைய கணவனாக எனக்கு செய்து தருவீர்கள் என்று சொல்லி நான் யோசிச்சேன் என்று சொன்னதுதான் அந்த பெண்ணினுடைய பதிலாக இருந்தது. அது எனக்கு முன்னால் தான் அந்த பதிலும் கொடுக்கப்பட்டது. இதுதான் பிரச்சனை. கண்டிப்பும் அன்பும் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கின்ற போது 2ம் ஒரு சமச்சீரான பாதையிலே செல்ல வேண்டும். கண்டிப்பும் கூடக்கூடாது, அன்பும் கூடக்கூடாது.
அன்பு மனவாசி இருக்கணும், கண்டிப்பு மனவாசி இருக்கணும். அதே நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஒழுங்காக வளர்க்க முடியும். இல்லை கண்டிப்பு கூடி அன்பு இல்லாவிட்டால் ஒரே பிள்ளைகளுக்கு பிறம்பாலை அடிப்பது, பேசுவது, இவையெல்லாம் ஒன்றுக்குமே உதவ போவதில்லை. பிற்காலத்தில் அந்த பிள்ளையினுடைய, அந்த பெண்ணினுடைய, ஆணினுடைய வாழ்க்கையை தான் இவையெல்லாம் பின்னுக்கு பாதிக்கின்றது. எனவே கண்டிப்பும் அன்புக்கும் இடையிலே ஒரு பாதை அமைத்து அந்த நடுவுக்குள்ளே தான் நாங்கள் செல்ல வேண்டும். இதைத்தான் சொல்றோம் ஸ்ட்ரிக்ட் அப்ரிங்கிங், அதாவது மிகவும் கண்டிப்பாக வளர்க்கப்பட்ட ஒரு ஆணோ பெண். சில இடங்களில் பார்க்கலாம், ஆண் பிள்ளைகள் வளர்க்கப்படுவார்கள், அவர்கள் பெண் பிள்ளைகளை பார்க்கக்கூடாது. எனவே பெண் பிள்ளைகளை பார்த்தால் அந்த இடத்துல பெரிய துரோகமாக கருதப்படும். அது அப்படி அல்ல. ஆண்களையும் பெண்களையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒழுங்காக நாங்கள் வளர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த ஸ்ட்ரிக்ட் அப்ரிங்கிங் என்பது ஒரு பாரதூரமான பிரச்சனை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. அடுத்த பிரச்சனை என்னென்றால் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், லேக் ஆஃப் ட்ரஸ்ட், புவர் கம்யூனிகேஷன். அதாவது இருவருக்கும் இடையிலே திருமணம் முடித்தாலும் ஒழுங்கான ஒரு அன்புறவு, ஒழுங்கான புரிந்துரையாடல், ஒழுங்கான கலந்துரையாடல், அதே நேரத்தில் ஒருவரை மற்ற நம்ப லேக் ஆஃப் ட்ரஸ்ட் என்று சொல்லுவோம், நம்ப முடியாத தன்மை. இப்படி இருக்கின்ற போதும் கூட இந்த திருமண பந்தங்கள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. நான் என்னுடைய கணவரை நம்ப வேண்டும், நான் என்னுடைய மனைவியை நம்ப. அதே போல மனைவி தன்னுடைய கணவனை நம்ப வேண்டும், அதே நேரத்தில் கணவன் தன்னுடைய மனைவியை நம்ப வேண்டும். இதான் அந்த ட்ரஸ்ட் என்று சொல்லுவோம், நம்பிக்கை. இந்த நம்பிக்கையானது பாதிக்கப்படுமாக இருந்தால் அது எந்த நேரத்திலும் உங்களுக்கு பாரதூரமான பிரச்சனை ஏற்படும். எனவே கலந்துரையாடல், இருவரும் இருந்து பேசுங்கள். அதுக்கு எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்கு. இந்த நேரத்தில் பல பெண்கள் டிக்டாக்ல நான் நினைக்கிறேன், ஆண்களை விட பெண்கள் தான் கூடுதலாக என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். பல பெண்கள் என்னுடன் கதைப்பார்கள். அவ்வாறு கதைக்கின்ற போது தன்னுடைய கணவனினுடைய பிரச்சனையை கூட அவர்கள் எனக்கு சொல்லுவார்கள். வந்து டாக்டர், என்னுடைய கணவனுக்கு உங்களுடைய கதைக்க வெக்கமாக இருக்கிறது, அவர் சார்பில் நான் கதைத்து அவருக்கு மருந்து எடுத்து கொடுக்கிறேன் என்று சொன்ன பல அம்மாமார், பல மனைவிமார் இருப்பதை நான் கண்டிருக்கிறேன். எனவே அந்த இடத்துல மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. கணவருக்கு உங்களுடன் பாலியலை கொள்ள முடியவில்லை, அவருக்கு இரக்டைல் டிஸ்பங்க்ஷன், ஆண்குறி ஒழுங்காக முறைப்படைய முடியாத தன்மை இருக்கின்றது என்று சொன்னால் அதை நீங்கள் ஒரு கேலி பண்ணவோ வெட்கப்படுத்தவோ கூடாது. அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். முக்கியமாக இதுதான் அந்த கம்யூனிகேஷன் என்று சொல்லுவோம். இவருக்கு முடியல நல்ல ஒரு கலந்து, அதன் பிற்பாடு அவரால் அதற்கும் மீறி செயற்பட முடியாவிட்டால் நீங்கள் வாருங்கள், ஒரு வைத்தியர் போவோம் அல்லது உங்கள் டாக்டர் கிருஷான் வைத்தியன் கதைப்போம் என்று சொல்லி அதன் மூலமாக அதற்குரிய தீர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் மூலமாக இருவருக்கும் இடையில இருக்கின்ற அந்த லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த ரெண்டு கேப் என்று சொல்லுவோம். அதாவது கலந்து பேசாத பல கேப் அல்லது ஜெனரேஷன் கேப் சொல்லுவோம். பரம்பரைக்கிடையில் இருக்கிற ஒரு விருத்தம், அது அப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்படாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒழுங்காக கலந்துரையாடி இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்க்க வேண்டும். எனவே வாழ்வை ஒரு நாள் தான் நாங்கள் வாழ போறோம். எங்கள் அனைவருக்குமே ஒரு முறைதான் சான்ஸ் கிடைக்கும், சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த வாழ்வை வாழ்வதற்கு. எனவே இந்த வாழ்வை ஒழுங்காக அமைத்துக் கொடுக்கணும். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல், மற்றவர்களுக்கு பாதகம் செய்யாமல், உங்களுடைய கணவனுக்கோ உங்களுடைய மனைவிக்கோ ஒரு விதமான அச்சத்தையும் கொடுக்காமல், அவர்கள் மீது ஒரு விதமான பிரச்சனையும் கொடுக்காமல் ஒழுங்காக வாழுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய செக்ஷுவல் லைஃபை, பாலியல் வாழ்க்கையை நீங்கள் ஒழுங்காக அமைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு உதவி செய்வதற்கு நாங்கள் எந்த நேரம் தயாராக இருக்கிறோம். இலவசமாக இவருடன் பேசி உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே தவறான முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக தவறான நடத்தைகளுக்கு நீங்கள் போவது என்பது உங்களுக்கு பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். இவ்வளவு காலங்கள் கொடுக்கின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.